அனைவருக்கும் வணக்கம். சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் உலக மகளிர் தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்ற இந்த தருணத்தில் அந்த நிகழ்வை பற்றி ஒரு சில வரிகள். இயல் இசை நாடகம் போன்று இந்த நிகழ்வில் பாட்டு போட்டி, கவிதை போட்டி மற்றும் திருக்குறள் ஒப்பிக்கும் போட்டி அனைத்தும் அந்த பரிசு பெற்ற அவர்களை வைத்து அது மேடையில் உச்சரிக்கப்பட்டது. மிகவும் சிறப்பாக இருந்தது. மேலும் விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அவர்கள் ஆற்றிய உரையில் நாங்கள் இல்லத்திற்கு எங்கள் மனதிற்கு பதிய வைக்கும் கருத்து என்னவென்றால், சங்க கால பெண்கள் எப்படி இருந்தார்கள், இப்படி இருக்கின்ற இப்போது இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் பெண்களின் நிலை என்ன, இனி வரும் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை அவர்கள் இண்டிவிஜுவலாக அவர்கள் தனித்திறமையுடன், ஒரு தன்னம்பிக்கையுடன், ஒரு சுயமரியாதையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை எங்களுக்குள் பதிய வைக்க முடிந்தது. ரொம்ப உண்மையா சொல்லணும்னா, இது அழகாக வர வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த நிகழ்வு முடிந்தவுடன் மேடையில், அதாவது அரங்கத்தில் இருக்கும் ஒரு பெண்மணி எழுந்து அந்த சிறப்பு விருந்தினரை பார்த்து, மிக சரியாக சொன்னீர்கள் அம்மா என்று கண் கலங்கி சென்று விட்டதை பார்க்கும்போது, இந்த நிகழ்வு பார்வையாளர்கள் மத்தியில் எந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை உணர முடிகிறது. அந்த பெருமை அத்தனையும் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தையும் அதனை சார்ந்தவர்களையே சாரும் என்பதில் மறுப்பதற்கில்லை. ஒரே ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். எதற்காக இந்த மகளிர் தினம், எதற்காக இந்த விழா கொண்டாடப்படுகிறது? அவர்கள் பாட்டு போட்டி அல்ல, அவர்கள் கோலம் இடுவதற்காகவும், சமையல் செய்வதற்காகவும், நடனம் இடுவதற்காகவும் பெண்களை பயன்படுத்தாதீர்கள். அவர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள். மேலும் எதற்காக இந்த உலக மகளிர் தினம் விழா கொண்டாடப்படுகிறது என்றால், ஒரு 75 பெண்களுக்கு மேலாக பஞ்சாலை தொழிற்சாலையில் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட உள்ளிருப்பு போராட்டத்தில் உயிர் துறந்த அந்த நாளை அவர்கள் எழுப்பிய போர்க்குரல் என்னவென்றால், ஆண்களுக்கு நிகராக ஊதியமும் நேரமும் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எழுப்பிய அந்த போர்க்குரலை காது கொடுத்து கேட்டு சில அதிகார வர்க்கங்கள், சரி இனி இந்த நாளை, அதாவது இந்த நிகழ்வை அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக நியூயார்க்கில் 1910 நடந்த ஒரு மாநாட்டில் ஒரு தீர்மானம் எடுத்தது. என்னவென்றால், ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படும் என்று. அதையொட்டி இன்று நாங்கள் கொண்டாடி முடித்த இந்த வேளையில் நாங்கள் மிகவும் மகிழ்வுடன் இருக்கிறோம். இனி வரும் சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.